அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு ஆங்கிலம் தாள் 2 இந்த தேர்வு 2023 பிப்ரவரி 14ஆம் தேதி காலை மாலை நடந்த 2 தேர்வில் இருந்த இங்கிலீஷ் கொஷின்ஸ் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஜஸ்ட் 1 hour பிஃபோர் ஒரு லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து 13ஆம் தேதி நடந்த எக்ஸாமோட வீடியோ. அதில் தவறுதலாக 11ஆம் தேதின்னு நான் சொல்லியிருப்பேன். ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். அது 13ஆம் தேதி நடந்த எக்ஸாம் வீடியோஸ் தான் அது. இது வந்து 14ஆம் தேதி நடந்த எக்ஸாமோட கொஷின்ஸ் எல்லாமே. Sorry for the inconvenience. Fill in the blank with correct determiner. She asked me for dash magazines. Determiner எது சரியா வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. She asked me some magazines. Some என்றதா இதுக்கு ஆன்சர். Who said the following statement? Writing is easy. All you have to do is cross out the wrong words ன்னு சொன்னது Mark Twain. which is important question. இதோட ஒரு 5 times இது வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. ஒன் மோர் திங், இப்போ வீடியோவுக்கு மேலே ஐ பட்டனில் நான் வந்து பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம வந்து பேப்பர் 2 2012லேருந்து 2023 February 15 வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாமோட பேப்பர் 2 ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2ஓட வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 18 வீடியோஸ் நான் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் 1 by 1 வீடியோஸ் எல்லாமே வாட்ச் அவுட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவும் குறைஞ்சது 30 to 30 minutes அவசியம் எடுத்துக்கும். நம்ம அந்த ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது நமக்கு அதில் 4-5 புதிய விஷயங்கள் தெரியும். அது ரிலேட்டடாக இந்த டைம் வரும்போது நமக்கு அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகி ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு முறை எழுதுவது 10 முறை படிப்பதற்கு சமம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். எப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க, எதுலேருந்து அதிகமாக கேட்டிருக்கிறாங்கன்ற நாலேஜ் கிடைக்கும். ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு கூட திரும்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் நம்ம இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாமே வாட்ச் அவுட் பண்ணுங்கள். லைக்வைஸ் சைக்காலஜியும் போட்டுட்ருக்கோம், மேக்ஸும் போட்டிருக்கும், பேப்பர் 1 and 2 எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கொலீக்ஸ் யாராவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். The only poet who had been awarded the title of Poet Laureate of Michigan is Edgar Albert Guest. Poet Laureate of Michigan அவரை சொல்லுவாங்க. The Poet of the People அப்படின்னா சொல்லுவாங்க. Choose the appropriate superlative degree of very few professions are as noble as teaching. Teaching மாதிரி ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ் தான் ஒரு உன்னதமான பணிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கு சூப்பர்லேட்டிவ் கேட்குறாங்க. இப்போ வந்து இங்கே நோபலர் வந்திருக்கிறதால இது சூப்பர்லேட்டிவ் கிடையாது. இங்கே வந்து டீச்சிங் இஸ் த நோபலஸ்ட் ப்ரொஃபஷன்னு கொடுத்துருக்காங்க. இது சூப்பர்லேட்டிவ் தான், பட் வேறு எதுவுமே நோபலஸ்ட் ப்ரொஃபஷன் கிடையாது, ஒன்லி டீச்சிங் தான்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. இந்த மீனிங்கோட இது மேட்ச் ஆகலை. நோ அதர் ப்ரொஃபஷன் இஸ் ஆஸ் நோபல் அஸ் டீச்சிங், இது வந்து பாசிட்டிவ் டிகிரி, இதுவும் வராது. டீச்சிங் இஸ் ஒன் ஆஃப் த நோபலஸ்ட் ப்ரொஃபஷன். நோபலஸ்ட் ப்ரொஃபஷனில் டீச்சிங்கும் ஒன்று. திஸ் இஸ் த மீனிங் வந்து இதுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 3 வந்து ரைட்டு. சூஸ் த ரைட் செமிமோடல் ஆக்சிலரி வேர்ட் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஹவு டேஷ் யூ ஆஸ்க் மீ சச் எ கொஷின். இது நமக்கு ஜென்ரலாகவே நம்ம யூஸ் பண்ணுறதா. ஹவு டேர் யூ, இந்த இடத்துல வந்து செமிமோடல் டேர் வரும். ஆப்ஷன் சி. Find out the meaning of the word drag and dictate. Drag and dictate அப்படின்றது which is a software recognize our speech into text. A software which recognize speech and convert into text. இதான் வந்து drag and dictate. இது செகண்ட் டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். In the play The Red-Headed League, who plays the detective role அப்படின்னு பார்த்தோம்னா ஷெர்லாக் ஹோம்ஸ். For the rich woman, the pair of tongues was as precious as sacks of silver. ரிச் உமன்னா ரொம்ப பரிதாபமான கஷ்டவாளி அம்மா. அவங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தி திருப்பி போடுறதுக்காக அவங்க பையன் அவங்க பேரன் அந்த குழந்தை வந்து ஒரு டாங்ஸ் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருப்பான் ஈட் ஃபங்க்ஷனுக்கு. அது எப்படின்னா அவங்களுக்கு வந்து வெள்ளி மாதிரி ரொம்ப ப்ரெஷியஸாக அவங்க வந்து அதை நினைக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 7th இங்கிலீஷ்லேருந்து இந்த லெசன்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. Add suitable question tag for the following sentence.
nobody has arrived yet. இதுக்கு வந்து கொஷின் டேக் கேட்டிருக்கிறாங்க. நோபடின்றதே நெகட்டிவ் தான். ஸோ டேக் வந்து பாசிட்டிவில் வந்துடும். have they, நோபடினா யாருமே, அது ப்ளூரல். ஸோ have they. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். The word dialogue is an Greek word. Which of the given option is a simile? She is the apple of my eye கிடையாது. His brain is a computer கிடையாது. His words are pearls of wisdom கிடையாது. The bus is slow as a snail. நத்த மாதிரி பஸ் நகர்ந்து போகுது அப்படின்னு கம்பேர் பண்ணுறது தான் சிமிலி. Which of the following is the positive degree of Ramya is taller than any other girl in the class? கிளாஸில் இருக்க மற்ற எல்லாரையும் விட ரம்யா வந்து உயரம். வேறு யாருமே உயரம் இல்லை. தென் எனி அதர் கேர்ள், எந்த கேர்ளையும் விட ரம்யா தான் உயரம்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து பாசிட்டிவ் டிகிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வராது. ஃபோர்த் ஒன் பாருங்கள். நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் as tall as ரம்யா. ரம்யா மாதிரி உயரமான பொண்ணு கிளாஸில் யாருமே கிடையாது. ஃபோர்த் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். Choose the correct using relative pronoun in the given sentences. Relative pronoun கேட்டிருக்கிறாங்க. The man that has cheated me is as arrested. இது வந்து relative pronoun கிடையாது. The man who has cheated me is arrested. The man whom has cheated me is arrested. இதுவும் வராது. The man whose has இதுவும் வராது. The man who has cheated me is arrested. இதான் வந்து relative pronoun கரெக்டானது. Read the given sentence and choose to correct marginals, quasi-modals, இன்னொரு பேர் semi-modals. My grandfather dash walk for a long hours when he was young. அவர் வந்து தாத்தா வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது ரொம்ப தூரம் நடப்பாராம் அப்படின்னு சொல்லும்பொழுது used to அப்படின்னு வரும். My grandfather used to walk for a long hours when he was young. She spent 4 years studying for her law degree. She continued to work at the bank. The appropriate connector. 4 வருஷம் அந்த அம்மா டிகிரி படித்தாலுமே மீன்வைல் இடைப்பட்ட நேரத்தில் she continued to work in the bank. பேங்க்கில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மீன்வைல் வரும். therefore வராது. எனவே அவங்க பேங்க்கில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க வராது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் உடனே அவங்க வந்து பேங்க்கில் வேலை ஏதாவது வராது. பிகாஸ் ஏனெனில் அப்படி அதுவும் வராது. மீன்வைல் அதான் வந்து அதுக்கு மேட்சான ஆன்சர். திஸ் சென்டென்ஸ் பிலாங்ஸ் டு டேஷ் டென்ஸ். என்ன டென்ஸ்ன்னு கேட்குறாங்க. மை ஃபாதர் இஸ் ரீடிங். இந்த வேர்பின் ஃபார்ம் வச்சு நம்ம வந்து சொல்லணும். இஸ் ரீடிங்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இட் மீன்ஸ் அதாவது ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ், அதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். Find out the blended word for the following. News plus broadcast. Newscast. Blended word la இது வந்து newscast னு வரும். I dash everything you have said. நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். Agree with. Suitable prepositional verb கேட்குறாங்க. I agree with everything what you have said. How do we call a person living in the 60s? 60 வயதுகளில் வாழ்ந்துட்டுருக்கவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹெக்ஸாஜெனேரியன். இது வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு 10th ஸ்டாண்டர்டில். 10 இயர்ஸாக பிரித்து எதில் இருக்கிறவங்கள எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இது. ஹெக்ஸாஜெனேரியன். Identify the pattern of the following sentence. She is a doctor now. She is a doctor now. SVCA. SVCA. Option D. And miles to go before I sleep. And miles to go before I sleep. Find the poet of these wonderful lines. இதுக்கு வந்து ஒண்டர்ஃபுல் லைன்ஸ் போயட் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட்டு. உண்மையாகவே இது ஒண்டர்ஃபுல் லைன்ஸ் தான்.
இந்த லைன் இல்லாத பேப்பர் 2 எக்ஸாமே வரல. குறைஞ்சது 7-8 முறைக்கு மேலே இந்த லைன்ஸ் வந்துடுச்சு. ஒன்று இந்த லைன்ஸை கொடுத்து யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க, இந்த லைன்ஸோட சம்மந்தப்பட்ட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்பாங்க, இந்த லைன்ஸில் இருக்க ஸ்லீப் எதை குறிக்குதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்திருக்க அலிட்ரேஷன், அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன வந்திருக்கு, ரைம் ஸ்கீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இல்லாத இங்கிலீஷ் பேப்பர் 2வே இல்லை. இது எழுதுனது வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். Rabindranath Tagore's Geetanjali in English translation is a volume of 103 poems. Fill in the blank with suitable preposition. Preposition fill பண்ண சொல்லியிருக்காங்க. A child places his toy dash a blanket. Under a blanket below a blanket அடுத்த பக்கம் இருக்கிறதும் அதுக்கு மேட்ச் ஆகலை. இதுக்கு ஆன்சர் வந்து under a blanket தான். Fill in the blanks with the correct punctuation word given below. The dash is used to mark the end of a declarative or an imperative sentence. It represents the greatest pause. ஒரு பங்க்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு எண்டில் அதை வைக்கிறோம். அப்படி இல்லைனா ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியம் செய்தி வாக்கியத்துக்கு கடைசியில் அதை யூஸ் பண்ணுறோம். மற்ற கமா செமிகலன்லாம் விடவும் அது ஒரு அதிகமான நிறுத்தம், அதோட ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு காட்டக்கூடிய ஒரு நிறுத்தம். அது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபுல் ஸ்டாப். Choose the correct singular form of fungi. Fungi என்றது plural, singular வந்து fungus. Which one can be placed after soft? Softக்கு அப்புறம் நம்ம என்ன போடலாம்? Where போடலாம். Software. Choose the correct option. If I had found her address, I dash her an invitation. I would have sent her an invitation. Select the right American English word for the word loo. Loo அப்படின்னா டாய்லெட். ஆப்ஷன் ஏ. லூ அப்படின்றது பேச்சு வழக்கு சொல், கலோக்கியெல்லாம் சொல்கிறது. அதுக்கு வேர்டு வந்து இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து டாய்லெட். சூஸ் த ஸ்பெல்லிங் தட் இஸ் இன்கரெக்ட். அமெச்சூர் ஸ்பெல்லிங்கே இன்கரெக்ட் தான், அது பார்த்ததுமே தெரியுது. இதான் வந்து அதுக்கு ரைட்டான ஸ்பெல்லிங், அமெச்சூர். முனிசிபாலிட்டி, மேக்னானிமஸ், அனீமியா எல்லாமே கரெக்டாக இருக்குது. A1 தான் இன்கரெக்ட் ஸ்பெல்லிங். சூஸ் த கரெக்ட் டென்ஸ். ஐ ஹவ் பீன் பிளேயிங் பாஸ்கெட்பால் ஃபார் 3 hours. ஐ ஹவ் பீன் பிளேயிங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போது இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்லி கீவேர்டு வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லைனா வெர்பின் அமைப்பை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு வெர்பின் அமைப்பு தெரிஞ்சால் தான் அதை பற்றி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது வந்து மார்னிங் பேப்பர் முடிஞ்சிச்சு. அடுத்து ஆஃப்டர்நூன் பேப்பர். Those girls must be encouraged. What kind of adjectives? Those வந்து demonstrative adjective. Demonstrative adjective, those. Dash is the quality which makes one's writing understandable. ஒருத்தவங்க எழுதுறது வந்து புரியும்படியாக இருக்கிறது. இது வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒருத்தவங்க எழுதுறது எப்படி ஒரு புரியும் வகையில் இருக்கிறது, எதனால் அப்படின்னா கோஹரன்ஸ். அதுக்கு வந்து ஒத்திசைவுன்னு பேர். அதில் வந்து என்ன மாதிரியான மேட்ரு, முன்னும் பின்னும் மேலும் கீழும் இல்லை நல்லது கெட்டது எப்படி ப்ளஸ் மைனஸ் எது கொடுத்துருந்தாலுமே நமக்கு அது படிக்கிறவங்களுக்கு புரியும் வகையில் ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி பண்ணி ஒரு கோஹரண்ட்டாக கொடுக்குறதால அது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அதுக்கு ஆன்சர் வந்து கோஹரன்ஸ். One gleam of faith to brave the thickening ills of life. Who wrote the above lines? George Eliot. ஜார்ஜ் எலியட். இதெல்லாம் வந்து போயம் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருந்தால் தான் நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஜார்ஜ் எலியட்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா என்ன கொடுப்பாங்க? மேரி ஆன் ஈவன்ஸ்னு கொடுப்பாங்க. பிகாஸ் மேரி ஆன் ஈவன்ஸோட பென் நேம் தான் ஜார்ஜ் எலியட். அன்டானிம் ஆஃப் ஃபோ. ஃபோனா எனிமி, அதுக்கு அன்டானிம் வந்து ஃப்ரெண்ட். ஆப்ஷன் டி. Fill in the blank with correct modal verb. In schools, students dash wear uniforms. It is compulsory. Should wear.
கம்பல்சரினாலே ஷுட் தான், இல்லைனா மஸ்ட் வரும். வேர்ட்ஸ் whose origin is traced to individuals are known as eponymous. இதுக்கு எல்லாமே தொடர்ந்து நிறைய வீடியோஸில் விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இங்கிலீஷ் வீடியோஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எஃபோனிமஸ் என்ன, யூஃபிமிசம் என்ன, எல்லாமே கொடுத்துட்ருக்கோம், தொடர்ந்து பாருங்கள். The famous book Alice in Wonderland was written by William Wordsworth. Which sentence is correct? I cannot cope up with this pressure. இந்த சென்டென்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வந்துடுச்சு, ஆனால் இது ராங் சென்டென்ஸ்னு சொல்லிட்டாங்க. மோகன் ஹேஸ் கிரே ஹேர்ஸ், இது தவறு. மோகன் ஹேஸ் டேர்ன்டு கிரேன்னு சொல்லலாம். இங்கே கடைசியாக வரும்போது ஹேர்ஸ்ன்னு வரக்கூடாது, ஹேர், அவ்வளோதான், கிரே ஹேர். வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச் அப்படி வரும். இஃப் ஐ ஸ்டடீட் ஐ வுட் பாஸ் த எக்ஸாம்ன்றது ரைட், ஆப்ஷன் டி. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் சூஸிங் த கரெக்ட் வெர்பு, கரெக்டான வெர்பை சூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இஃப் மேரி ஹேட் அன் அம்ப்ரெல்லா ஷி டேஷ் இட் டு மீ, would lend it to me. There was amity dash Jesse Owens and Les Long in the Berlin Olympics. அமைதி அப்படின்னா ஒரு இனிமையான ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான அமைதியான ஃப்ரெண்ட்ஷிப். யாருக்கும் ஜெஸி ஓவன்ஸ்க்கும் லஸ்லாங்க்கும். அது வந்து பிட்வீன் ப்ரிப்போசிஷன் கொடுத்து சூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, பிட்வீன். Find out the correct tense of the given sentence. She has been working for 40 hours. அது சென்டென்ஸ் ஃபார்மேஷனை பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இதே தான் இப்போ ஒரு 2 கேள்வி முன்னாடி வந்திருந்தது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது வெர்ப் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். A group of words, group of awards presented annually in the United States recognizing performances and performers in the field of comedy is called American Comedy Awards. My little horse must think it queer to stop without a farmhouse near. What does queer refer to? இந்த queer அப்படின்ற வேர்டு எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஒரு வினோதமான ஆக்டிவிட்டி, வினோதமான விசித்திரமான, அதாவது ஸ்ட்ரேஞ்ச். Dash is the repetition of a certain word or phrase at the beginning of successive lines of writing or speech. Anaphora. Epithet, imagery, sonnet, anaphora எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறோம், கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணுங்கள், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக். Edward Verrell Lucas coined a new term by blending the two words. Bloated and aristocrat was bloatocrat. How dash you enter my room, இது ஜென்ரலானது. How dare you enter my room அப்படின்னு கேட்போம், செமி மோடால். Fill in the blank with suitable article. It was dash unforgettable experience. Unforgettableனா vowel sound, அப்போ an வரும். It was an unforgettable experience. What does the word essay mean? essay அப்படின்றது ஒரு attempt தான், ஒரு ஐடியாவை பற்றி நாம் எழுதுறது attempt. Choose the right semi-modal verb. Would, could, should, used to. இது 4ல் எது semi-modal? used to தான் semi-modal. Fill in the blank with suitable connector. It started raining dash we could not play. மழை வர ஆரம்பிச்சதால எங்களால் விளையாட முடியல. So மழை பெஞ்சிடுச்சு, ஸோ எங்களால் விளையாட முடியல. A dash is a mark of separation stronger than a comma. கம்மாவை விடவும் ஒரு ஸ்ட்ராங் பிரிவு வந்து ஒரு டேஷ் கொடுக்கும், ஹைஃபன். ஓகேவா? less formal than a colon, more relaxed than parenthesis. This is a quotable quote of William Strunk அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. வில்லியம் ஸ்ட்ரங்க் அண்ட் E.B. White. பங்க்சுவேஷனுக்காக இவங்க கொடுத்துருக்குற கொட்டேஷன் இது. Which statement is incorrect? All acronyms or abbreviations correct தான். Acronyms can be pronounced as a separate word ஆகவும் சொல்லலாம்,
அப்ரிவேஷனை வந்து ஒரு புது வேர்டாகவும் சொல்லலாம், செப்பரேட் லெட்டராகவும் சொல்லலாம், புது வேர்டாகவும் சொல்லலாம். எவ்ரி அப்ரிவேஷன் இஸ் அன் அக்ரானிம்ன்றது ராங் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட். அதாவது அப்ரிவேஷன் எல்லாமே அக்ரானிம் கிடையாது, ஆனால் அக்ரானிம் எல்லாமே அப்ரிவேஷன் தான். One who studies about insects is entomologist. ஒரு 2 வீடியோ முன்னாடி கொஞ்சம் இதை மாற்றி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என்டோமாலஜிஸ்ட்னா இஎன்டி டாக்டர்னு சொல்லிட்டேன், வெரி சாரி. நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாத சொன்னதால் அப்படி சொல்லிட்டேன். என்டோமாலஜிஸ்ட் அப்படின்னா பூச்சிகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்க. அது மாதிரி சீஸ்மோலாஜிஸ்ட்னா எர்த்து சயின்ஸு, ஆர்னித்தாலஜிஸ்ட்னா பேர்டு. இது என்னன்னு நான் பார்க்கல. ஹெர்டோலாஜிஸ்ட்னா என்னன்னு தெரில, நான் பார்க்கல. இது ஹாப்பி ஐஸ்லஸ் இஸ் a fortunate island situated in the Atlantic Ocean, popularly known as Greek paradise. Identify the correct past progressive tense given below. Past progressive tenseனா என்ன? Past continuous tenseனு அர்த்தம். when I entering the room அந்த மாதிரி வரவே வராது. வெர்பு ஒருபோதும் இந்த மாதிரி வராது. when I entering the room the telephone was ring, இது வந்து தவறு. when I was enteredன்றது பேசிவில் இருக்குது, அதுவும் தவறு. when I enter the room the telephone was ringing, இது ப்ரெசண்ட்டில் இருக்குது, இது பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது, அதுவும் வராது. when I entered the room the telephone was ringing என்றது தான் கரெக்டு. ஆப்ஷன் டி. mention the figure of speech. And one man in his time plays many parts. Alliteration. Plays, parts, same repetition of same consonant letters la alliteration. The word police is a collective noun. Police அப்படின்றது ஒரு நிறைய போலீஸ் சேர்ந்ததை போலீஸ் அப்படின்னு சொல்லுவோம், collective noun. Pick out the pentasyllabic word from the given option. Pentasyllabicனா 5 syllable. Representative. The dash represents a pass of greater importance than that shown by the comma. கமாவை விடவும் ஒரு அதிக பாஸ் கொடுக்கறது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இதில் எது அப்படின்னா செமிகலன். இப்போ பங்க்சுவேஷனை பற்றி ஒரு 2-3 கொஷின் பார்த்துட்டோம், அதுக்கு நம்ம மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். Find out the type of sentence given below. கீழே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் என்ன டைப்புன்னு கேட்குறாங்க. He studied well but he scored low marks. பட்ன்ற கன்ஜங்ஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி கன்ஜங்ஷன் நடுவில் வந்து அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ இதோட நமக்கு வந்து இங்கிலீஷ் பேப்பர் 2 கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. இன்னும் 5ஆம் தேதி ஆஃப்டர்நூன் செஷன் மட்டும் போடாமல் இருக்குது. அது வந்து கொஷின் பேப்பர் இன்னும் கிடைக்கல, கிடைச்சதும் அது வந்து போஸ்ட் பண்ணிடுறோம். எல்லா வீடியோஸுமே பாருங்கள். உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு போதுமான அளவு ப்ரிப்பரேஷன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.